உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். கடந்த 2-3 நாட்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயிலோட தேர் திருவிழாவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விளாக் போட்டிருக்கோம், நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் நின்றுட்டு இருக்கிற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குருநாசாமி கோயிலோட அந்த ராட்டினமெல்லாம் தாண்டி வந்தீங்க அப்படின்னா இந்த பர்கூர் மலை மாடுகளுக்காகவே தனியாக ஒரு பகுதியை ஒதுக்கியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிரசித்தி பெற்ற இந்த பர்கூர் மலை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பட்டி போட்டு கூச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான மாடுகள் நிறுத்தியிருக்காங்க. இந்த பர்கூர் மலை மாடுகளை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. செம்மறை அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு பர்கூர் தமிழ்நாட்டோட ஒரு நாட்டின மாடுகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பர்கூர் மலை மாடுகள். இந்த மலை மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்கூர் மலைப்பகுதியிலேருந்து வருது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100கணக்கான குடும்பங்களுக்கு இதுதான் ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது அப்படிங்கிறதாங்க உண்மை. அந்த மாதிரியான மாடுகளை ஒவ்வொரு வருஷமும் நம்ம குருநாசாமி கோயில் தேர் திருவிழாக்கு இங்கே கொண்டு வந்து இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விலைக்கு விற்பனையும் ஆகுது. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சந்தை கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு சந்தைக்குள்ளே பட்டி போட்டிருக்கவங்களை சந்திச்சு எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க, விற்பனை விலை எவ்வளவா இருக்குது, எதற்காக அந்த மாடுகளை வருஷம் இங்கே கொண்டு வராங்க, எப்படி விற்பனை ஆகிட்டு இருக்கு, இந்த வருஷம் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் குருநாசாமி கோயில் திருவிழாக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடவசதி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் 2 கண்ணாவது வாங்கிட்டு போங்க. சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். எங்கேருந்து வந்திருக்கிறோம், எந்த ஊர், நீங்கள் எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பரூர் கிராமம். நாங்கள் பெஜ்லாட்டிலேருந்தே ஒரு வியாபாரி, நாங்கள் ஒரு 150 ரூபாய் மாடு வெட்டு வந்தோம். 150 ரூபாய் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு வந்து சந்தையோட 4வது நாள். இன்னைக்கு 4வது நாள். கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் வியாபாரம் வந்து மந்தமாக தான் போயிட்டு இருக்கு. ஆமாங்க. ஆனால் இப்போ முதல்ல இந்த பர்கூர் மாடும் ஹல்லிகரும் ஒன்று தானா, இல்லை 2 வேற வேற? எனக்கு கிளியர் பண்ணிக்கலாம். வெவ்வேறு இனம். ஹல்லிகர் வேற, பர்கூர் நம்ம செம்மறை மாடு வந்து பர்கூர்ல. சரி, டெல்லியில அப்ரூவ் ஆயிருக்கா. நான் எங்களுக்கு ஃபாரஸ்ட் மேய்க்கிறதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அனுமதி இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. அது இது வந்து இந்த மாட்டோட வச்சுதான் எங்க ஊர்ல ஒரு வாழ்வாதாரமாக வச்சுட்டு இருக்காங்க. வந்து எந்த ஒரு இது எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்ல. இப்போ பர்கூர்னு சொன்னாவே இந்த பர்கூர் மலை மாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸுங்க. உங்க ஊர்ல சுமாரா சொல்லுங்களேன், எத்தனை குடும்பங்கள் இதை வாழ்வாதாரமா வச்சிருக்காங்க? எங்க ஊர் எவ்வளவு மாடுகள் இருக்கு? பர்கூர் 33 கிராமம் இருக்கு. 33 கிராமங்கள் இருக்கு. ஓகே. கிராமத்துக்கு 100 வீடு ஆனாலுமே 3000 வீடு இருக்கு. 3000 வீடு. எத்தனை மாடுகள் தான் இருக்கு உங்க ஊர்ல? எங்க ஊர்ல வந்து ஒரு 10,000 மாடு இருக்கு. 10,000 மாடுகளுக்கு மேல இருக்கு இந்த பர்கூர் மலை மாடு. இப்போ இதுதான் வாழ்வாதாரம் வச்சிருக்கீங்க. அந்தியூர் குருநாசாமி கோயில் கொண்டு வரீங்க வருஷம் இங்க வந்து சேல்ஸ் ஆகுது. மற்ற நேரங்களில் என்னதான் பண்றீங்க? எப்படிதான் உங்களுக்கு வியாபாரம் நடக்குது? மற்ற வியாபாரம் வேணா இது வந்து என்னுடைய கன்றுகள் வந்து வருஷம் ஆடிக்கொண்டு வந்து வளர்ப்பு தான் கொடுக்குறோம். வளர்ப்புக்கு கொடுக்குறீங்க. வயசு ஆச்சுன்னா மாடு வந்து வெட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா? இந்த பால் வந்து ரொம்ப தரமா இருக்கும். எல்லா பாலை விட இந்த பால் வந்து நல்லா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சத்து மில்க் மாதிரி வந்து ரொம்ப சத்தான பால். ஓகே. இயற்கையான பால். வெறும் பில்லு, அருகம்பில், இந்த மாதிரி பில்லு வகையான சாப்பிட்டு மேய்ச்சல் மட்டுமே வளர்க்குறீங்க. கட்டி போட்டு நீங்க எல்லாம் வளர்த்து கட்டி போட்டு மேய்க்கிறீங்க. அப்படியே காட்டு மேய்ச்சல் தான். கட்டி போடுறது கட்டுத்தரையும் இருக்கு. கட்டுத்தரையும் இருக்கு. பட்டியல் அடைச்சும் வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு. இப்போ சுமாரா சொல்லுங்களேன், 150 மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை மாடுகள் விற்பனை ஆச்சு உங்களுக்கு? எப்படி இந்த வருஷம் போச்சு? இந்த வருஷம் கொஞ்சம் மந்தமாக தான் போயிருக்கு. 150 மாடுல ஒரு 100 மாடு வித்துட்டுங்க. 100 மாடு கொடுத்துருங்க. ஒரு 50 மாடு மிச்சம். 50 மாடு மிச்சம் இருக்கு. இன்னைக்கு நாளைக்குள்ள இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும் இல்லையா? கொடுத்துட்டு போகணும். இப்போ பர்கூர் மலை மாடுகள்னா அதுக்குன்னு தனி அடையாளம் இருக்குல்ல, அதாவது செவலை அப்படின்னு. அதுலயே செவலையிலேயே நிறைய நிறங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது, நல்ல கருஞ்செவலையாட்டம் ஒன்று இருக்குது, அப்புறம் லேசான லைட்டாக செவலையில் இருக்குது. இந்த மாதிரி வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சட்டையிலையும் இருக்குது. எதுதான் பர்கூர் மாடுன்னு எப்படி அடையாளப்படுத்தும்? பர்கூர் பார்த்து செம்மறை இன மாடு தான். இந்த எல்லா இனம் எங்களுக்கு ஒரு கலந்து வரும். ஓகே. செம்மறை இனம். அதோட கொம்பு அமைப்பு வந்து பார்க்கறதுக்கு ஹல்லிகர் மாதிரியே இருக்கும் இல்லையா? ஹல்லிகர் மாதிரிங்கிறது இருக்குங்க. இது வந்து இதனுடைய கொம்பு வந்து வளர்த்தே இருக்கும். கட்டுக்கொம்பு இருக்கும். கட்டுக்கொம்பா இருக்கும். ஆனால் இப்போ ஒரே ஒரு கேள்வி தான், இந்த பர்கூர் மலை மாடை எதுக்காக வாங்கணும்? என்ன ஸ்பெஷல் இது? எதுக்காக பர்கூர் இன மாடுனாலுமே இந்த இயற்கையான மாடு. எந்த ஒரு இந்த செயற்கையான சாப்பாடு எதுவும் சாப்பிடாது. இயற்கை தண்ணி, இயற்கை புல் சாப்பிடும். இதனுடைய பால், இதனுடைய குணங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ மாடு வியாபாரங்கிறது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இனச்சேர்க்கைக்கு எல்லாமே ஊசி போட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க பர்கூருக்கு எப்படி என்ன பண்றீங்க? காளையோட இனச்சேர்க்கை பண்றீங்களா? எப்படி? இயற்கையே தான். அதுவே பண்ணிக்குது. ஒரு கூலி விட்டுருவோம். 150 மாடு வச்சிருந்தோம்னா ஒரு கூலி விட்டுருவோம். அந்த கூலியோட இனப்பெருக்கு அப்படியே வளர்ந்துட்டு அப்படியே சந்ததியா வந்துகிட்டே இருக்கு. நாங்க வந்து செயற்கையில பண்றது இல்ல. நம்மளா எதுவும் பண்றது இல்ல. அதுவே இயற்கையா நடக்கிற விஷயம் தான். மாடு வந்து சனிக்கு வந்துச்சுன்னா அது கூலியை தாண்டிக்கும். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ நல்ல வளர்ந்த மாடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாடு இல்ல. என்ன ரேட்டு கொடுக்கல இந்த மாதிரியான மாடு?
மாடு ஒரு 30 25 வரைக்கும் கொடுக்கலாம். 25 30 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். எவ்வளவுக்கு போயிட்டு இருக்கு சராசரி? எவ்வளவு சராசரி இன்னைக்கு நிலவரம் வந்து 22 23 தான் போயிட்டு இருக்கு. 1000 2000 கம்மியா போயிட்டு இருக்கு. சந்தை கொஞ்சம் டவுன் தான். வியாபாரிகள் கன்றுகள் என்ன விலைக்கு போயிட்டு இருக்குது? கன்றுகள் வந்து ஒரு 10 to 5 வரைக்கும் போயிட்டு 20 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ இதோட பால் தன்மை நல்லா இருக்குங்கிறத தாண்டி இது ஜல்லிக்கட்டுக்கு உபயோகப்படுத்துறாங்க. ஜல்லிக்கட்டு நாம் படுத்திக்கலாம். நாம் பழக்கிறது தானே, பழக்கப்படுத்துறதுல தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு செட் ஆகுமா? வண்டி போட்டுருக்கல, வண்டி போட்டு ரேசிங்ல போய் 3rd பிரைஸ்ல வாங்கியிருக்குல்ல. ரேசிங்க்கு போகுது இல்ல, 3rd பிரைஸ் வாங்கியிருக்கு. 3rd பிரைஸே வாங்கி திருச்சில வருது 3rd பிரைஸ் வாங்கி. ஆனா மாடு கொஞ்சம் கட்டையா இருக்கு, உயரம் கம்மியா இருக்கு. எப்படி செட் ஆகும்? உயரம் கம்மியா இருந்தாலும் இதனுடைய வேகம் ஜாஸ்தி. கால் குழம்பு வந்து அவ்வளவு வளராது. இது ஃபாரஸ்ட்ல நடந்து அது கெட்டி இருக்கு. ஓகே ஃபாரஸ்ட்குள்ள நடந்துகிட்டே இருக்கிறதுனால கெட்டியா இருக்கு. கெட்டி அதனுடைய கால் குழம்பு கெட்டியா இருக்கும். ஓகேண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ அந்தியூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. இங்க சந்தையில வர்றவங்க உங்களை பார்த்து வாங்குவாங்க. வீடுகளில் இருக்கிறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட தொடர்பு என்ன அப்படியே சொல்லிருக்கீங்களா? தொடர்பு 8072374366. ரைட். இந்த நம்பருக்கு முருகன் இந்த நம்பருக்கு கூப்பிட்டா எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, எப்படி நம்ம சேனல் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்கறவங்களுக்கு ஏதாவது விலை குறைச்சு கொடுப்பீங்களா? எப்படி? கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பா நம்ம மக்களுக்கு எல்லாமே. ரைட். பாக்குற இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷமாவது வந்து நானும் 2 கண்ணு பிடிச்சிட்டு போறேன். கண்டிப்பா பிடிச்சிப்பாங்க. சந்திப்போம்ண்ணா. நன்றி. வணக்கம். வணக்கண்ணா. எங்கிருந்து வந்திருக்கீங்க? உங்க பேரு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். நான் பர்கூர் மலை மாடுண்ணா. பர்கூர் மலை மாடு. உங்க பேரு? மகேந்திரண்ணா. ரைட். எங்கிருந்து கொண்டு வந்திருக்கீங்க? பர்கூர், சோழகனை, இது மாதிரி தாமிரகரை. ஓகே. முள்வாட்டத்துலேருந்து கொண்டு வந்திருக்கேன். அங்கிருந்து வர்றீங்க. எத்தனை வருஷமா குருநாதசாமி கோயில் தேர்வுக்கு வந்துருக்கீங்க? நாங்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறோம். அப்பா காலத்துலேருந்தே வந்துட்டீங்க. ஒரு 10-20 வருஷத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். 10-20 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. ஓகே. இந்த வருஷம் குருநாதசாமி கோயில் திருவிழா எப்படி இருக்குது? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3வது நாள் 4வது நாள் ஆகி போச்சு. எப்படி போயிட்டு இருக்குது? இந்த வருஷம் கொஞ்சம் டல்லுங்கண்ணா. டல்லுண்ணா. வியாபாரம் டல்லு தானே? வியாபாரம் டல்லுண்ணா. சரி, இப்போ பர்கூர் மலை மாடுகள்னா மாடுகள் எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க? கண்ணு எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க இந்த வருஷம் தேருக்கு? ஆனால் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 60 மாடுங்கண்ணா. 60 கொண்டு வந்திருக்கீங்க. கண்ணு ஒரு 40-50 கொண்டு வந்தேன். அந்த பின்னாடி நிற்கிற பட்டியல் நிற்கிறதெல்லாம் உங்களுக்கு தான்? ஆமாம். எப்படி சேல்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த 3 நாள்? எந்த மாதிரி போயிட்டு இருக்குது? சேல்ஸ் ஒன்றும் சரியில்லை இந்த வருஷம். ஒன்றும் சரியில்லை. மழையும் இல்லை, வெட்டா பார்த்தா இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை? ஆமாம். இல்லைங்க, மழை இல்லைங்க. மழை பற்றாக்குறனால தாங்க ஏதோ வியாபாரம் ஓடலைங்க. அப்படியா? ஆமாம். சரி. இப்போ இந்த பர்கூர் மலை மாடுகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம், என்ன ரீசனு? நம்ம ஊர் மாட்டுக்கும் இந்த பர்கூர் மாட்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? பர்கூர் மலைன்னா வந்து நல்லா தளத்தாம்பதுங்குது இயற்கையமா. சரிங்க. ஆமாம். ஃபாரஸ்ட்டுக்குள்ள மேயுதுங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் மேயுது. இத்தனை வருஷம் மாடு கண்ணு கம்மியாக தான் வந்துருச்சுங்க. இந்த ஃபாரஸ்ட் தொல்லைனால இந்த வருஷம் எல்லாம் மாடு கண்ணெல்லாம் கொண்டாந்து விற்கிறது இல்லை, ஃபுல்லாக சேல்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்களா? ஓகே. சுமாராக எத்தனை மாடுகள் வந்திருக்கு நம்ம இந்த வருஷம் சந்தைக்கு? ஒரு 2000-3000 மாட்டுக்கு மேலே. 2000-3000 மாடுகள் வந்திருக்குது இல்லையா? சுற்றி பார்த்தோம்னாவே எல்லாம் மாடுகள் மலை மாடுகள் தான். ஆமாம். எவ்வளோ பால் கறவை இருக்கும்னா இது மலை பால் கறவை வந்தீங்கன்னா 2-2.5 இருக்குங்க. அவ்வளோதான் இருக்கும். ஒன்றும் பெரிய அதிகமான இதெல்லாம். வேற என்ன தனி சிறப்பு? எதுக்காக பர்கூர் மலை மாடு வாங்கணும்? இது வந்து பாலும் கம்மியாக தான் இருக்குது. பாலும் கம்மியாக தான் இருக்குங்க. இது வந்து ஜல்லிக்கட்டுக்காகுங்க. ஜல்லிக்கட்டுக்காகும் இல்லையா? ஏருக்காகுங்க. ஓகே. அழகுக்கு நல்லா இருக்குங்க மாடு. பாரம்பரியமா வச்சுட்டு இருக்கிறேங்க. பாரம்பரியம் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இதோட நிறங்கிறது அந்த செவலை தான். ஆமாம். செவலையில அந்த பொட்டு. ஆமாம். சட்டம் அந்த மாதிரி. ஆமாம். சரி, என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது? எப்படி மாடுன்னா ஜோடி மாடு என்ன ரேட்டுக்கு போகும்? இதே கண்ணா இருந்தால் என்ன ரேட்டுக்கு போகும்? கண்ணு வந்து 30-40 போகுதுண்ணா. 30-40 போகும். எத்தனை மாசம் கண்ணு? 7-8 மாசம் கண்ணு. 7-8 மாசம் கண்ணு. பால்குடி மறந்த கண்ணு. ஆமாம். ரைட்டு. இதே மாடாக இருந்துச்சுன்னா ஒரு ஜோடி மாடு எடுத்தோம்னா என்ன ரேட்டுக்கு எடுக்கலாம்? 25 ஒரு மாடு ஒன்று 25-30 விற்குங்க. ஒரு மாடு ஒன்று 25. அப்போ ஜோடினா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 ரூபா வந்துருது. 50-60 விற்குங்க. அந்த அளவுக்கு இது ஒர்த்து தானே? 50 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு இது ஒர்த்தா? ஆமாம். மாடுகளை சின்னதாக இருக்குது, பால் கறவையும் கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது எதற்காக வாங்குறாங்க? இது வந்து கறி பார்த்தோம்னா நம்ம கீழ்த்து மாட்டை விட நம்ம மாட்டு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். சப்புன்னு இருக்கிறதுனால டேஸ்டா இருக்கும். ஆமாம். அதான் பால் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். பால் நல்லா இருக்குங்க. கறி டேஸ்டா இருக்குங்க. அதுக்காக எடுக்கிறாங்க. ஆமாம். சரி. இப்போ வந்ததுலேருந்து எவ்வளோ மாடுகள் கொடுத்துருப்பீங்க மொத்தமா? ஆனால் ஒரு 60 மாடு கொண்டு வந்தனா இன்னும் 20 மாடு இருக்குங்க. இன்னும் 20 மாடுக்கு 40 மாடு கொடுத்துட்டீங்க. கண்ணுக்கு எத்தனை கொடுத்துருப்பீங்க? கண்ணு எல்லாம் 50 கண்ணில் எல்லாம் முடிஞ்சதுன்னா இன்னொரு 10 கண்ணு இருக்கு. 10 கண்ணு இருக்கு. சரி, இப்போ சந்தை முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்க்குறாங்க, உங்ககிட்ட வந்து பர்கூர் மாடு வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி வாங்குறது? நம்ம நம்பர் கொடுக்குறோம். அப்படியே நம்பர் சொல்லுங்களேன். நம்பர் 87ங்க 78 45 சரி 97 ஓகே 80ங்க 80. ரைட். அப்படியே உங்கள் கண்ணுகளையும் பார்த்துடலாங்களா? பேர் மகேந்திரனுங்க. பேர் மகேந்திரன். அப்படியே உங்கள் கண்ணுகளையும் பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம். வைக்கிறது ஃபுல்லாக கண்ணு இல்லைங்களா? ஆமாம். எத்தனை மாதம் கண்ணுங்க இதெல்லாம்? ஒரு வருஷத்துக்கு கீழே தாங்க. ஒரு வருஷத்துக்கு கீழே மாதம். ஆமாங்க. 7 மாதம் 8 மாதம் இருக்கிற கண்ணு தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். சரி, இப்போ பர்கூர் மலை மாடு அப்படின்னா அதுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குல்ல? ஆமாம். அது என்ன மாதிரியான அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்? சொல்லுங்க. இந்த செம்மரை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். செம்மரை இந்த கொம்பு இந்த நேரத்துல தான் கண்டுபிடிச்சிக்கலாம். கவரிமான் மாதிரி இருக்குண்ணா. கவரிமான் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. ஆமாம். தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு மான பார்த்த மாதிரியே இருக்கு இல்லைங்களா?
இதை வந்து பர்கூர் மாடுக்கான தனி அடையாளம். ஆமாம். இப்போ செம்மறை இல்லாம சிலதெல்லாம் வந்து சட்டை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கொஞ்சம் கருப்பும் கொஞ்சம் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் எப்படி? அது வந்து நம்ம நாட்டு மாட்டு கண்ணு ஒன்று வருதுங்க. கிராஸ் ஆனது. ஆமாம், கிராஸ். ஓகே. இப்போ உங்க கையில வச்சிருக்கீங்களே, இந்த கண்ணை கொடுக்கறதா இருந்தா என்ன ரேட்டு கொடுக்கலாம்? இந்த கண்ணு 25க்குள்ள வரணும். 25 போல வரும். ஆமாம். பால்குடி மரத்து கண்ணு இல்லையா? ஒரு 7-8 மாசமான கண்ணு. ஆமாம். ரைட். சரி, இப்போ கண்ணுகள் வேணும்னாலும் அதே நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாங்களா இல்லை எப்படி? ஆனால் இன்னொரு நம்பர் இருக்கு, நான் அப்படியே சொல்லிருங்க, அந்த நம்பரையும் சொல்லிருங்க. 87ங்க. ரைட்டு. 78 45 97. சரி, 80ண்ணா. 80. இந்த நம்பருக்கு கூப்பிட்டா கண்ணு வாங்கிக்கலாம். ஆமாம். அந்த நம்பருக்கு கூப்பிட்டா மாடு வாங்கிக்கலாம். ஆமாம். கிடரி கண்ணாகட்டும், மாடாகட்டும், காலக்கண்ணாகட்டும், நம்மள தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாம்ண்ணா. சரி, இப்போ வெளியூர்ல இருந்து கேட்குறாங்கன்னு வைங்க, மாடு எப்படி நீங்க அனுப்பிச்சு வைப்பீங்களா? எப்படி என்ன மாதிரி அனுப்பிச்சு வச்சிடலாம். அனுப்பிச்சு வைக்கலாம். ஆமாம். ஓகே, நேரில் வந்து பார்த்தாலும் மாடு அனுப்பிச்சு வைக்கிறது நீங்க இது சப்போர்ட் பண்ணுவீங்க. வச்சிடலாம். ஓகே, ரைட். உங்களோட தொடர்பு என்ன கொடுத்துட்றேன். சரிண்ணா. பர்கூர் மலை மாடுகள் வேணும்னாங்கன்னா உங்களை கூப்பிட்டு. சரிண்ணா. நன்றிங்க. சரி, நன்றிண்ணா. அண்ணா, உங்க பேர் என்ன? எங்கிருந்து வந்திருக்கீங்க? எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க இந்த வருஷம் சந்தைக்கு? அண்ணா, பர்கூர் மலை பெஜலட்டி. ஓகே. அங்க வந்து பட்டி மாடு இருக்குங்க. பட்டி மாடு இருக்குது. அங்க புலி பயங்கரமான மாடு பிடிக்கும். புலி? ஆமா, புலி சிறுத்தை பிரச்சனை இருக்குதுங்க. சரி. ஃபாரஸ்ட்காரர் மாட்டு அலங்காட்டுக்குள்ள மேய்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அளவு பண்றது இல்ல. முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பண்றது இல்ல. சரி, அதனால மாடு என்ன பண்ண முடியும்? கொண்டாந்து விற்கதான் செய்ய முடியும். விற்கதான் முடியும், வேற வழி இல்ல. அதனால கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. எத்தனை மாடுகள் எடுத்துருக்கீங்க? எத்தனை உருப்படி கொண்டு வந்திருக்கீங்க? இங்க 60 உருப்படி கொண்டு வந்திருக்கு. 60 உருப்படி கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு 3வது நாள் 4வது நாள் நடக்குது சந்தை. 4வது நாள் நடக்குங்க. அப்படி ஒன்றும் சந்தை சரிப்பட்டு வரலைங்க இந்த வருஷம். ஒன்றும் பெருசா இல்லையா? இல்லைங்க, வியாபாரம் நடக்கலையா? வியாபாரம் நடக்கலைங்க. என்ன சொல்றீங்க? 60 மாடுல எத்தனை மாடு கொடுத்துருக்கீங்க? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? இன்னொரு 30 இருக்குங்க. இன்னும் 30 என்ன இருக்குது? ஏன் இந்த வருஷம் இவ்வளவு கம்மியா இருக்கு? என்ன காரணம்? மாடு அதிகம், எக்கச்சக்கமான மாடு வந்துருச்சு. மாடு அதிகம். எத்தனை மாடுகள் வந்திருக்கு சுமாரா இன்னைக்கு? 10,000க்கு மேல இருக்குங்க. 10,000க்கு மேல மாடுகள் வந்திருக்கா? எல்லாமே வந்து பர்கூர் மலை மாடுகள் தானே? மலை மாடு. ஓகே, அதனால எண்ணிக்கை அதிகமா இருக்கனால வியாபாரம் சரியா நடக்கல. சரிங்க. சுமாரா சொல்லுங்களேன், என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? குட்டி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கண்ணெல்லாம் குட்டியெல்லாம் அந்த 3000 4000 5000 10000 இதான் நம்ம படுத்துச்சு. சைஸுக்கு தகுந்த ரேட்டா? ஆமா. ஆனா அதுவே படுத்துருச்சுங்கிறீங்களே? அதே படுத்துருச்சு. வழக்கமா வருஷம் உங்களுக்கு எப்படி பெரிய மாடுகள் அதிகமா போகுமா, கண்ணு அதிகமா போகுமா? தான் போயிட்டு இருக்குது. இப்ப மழையில வறட்சி கண்ணு யாரு வறட்சி அப்படிங்கறதுனால கண்ணு ஒண்ணும் போகல. பெரிய மாடுகள் பெரிய மாடும் போல அது இந்த வருஷம் பெரிய மாடும் போகல. மாடு அதிகனால நம்ம சீப்பா வைக்கும். மாட்டை கேட்கறக்கு ஆள் இல்லாம போச்சு இல்லையா? பயங்கர மழையா, முதல்ல கேரளாக்கார வந்துட்டு மாடே வாங்கல போறாரு. ஆமா, கேரளால நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால மாடுகள் வாங்க மாட்டாங்க. கேரளால வந்திருக்காங்க, அவங்க வந்து மாடை கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க. வந்திருக்காங்க, ஆனா எல்லாம் சும்மா பாத்துட்டு தான் இருக்காங்க. பயங்கர மழை. நாங்க வாரம் விருதை கொடுப்போம். சரி. அவர் பேர் எங்க முதலாளி முஜீப் பேரு. அவருக்கு தான் வாரம் நாங்க அவர் விருதை கொடுப்போம். ஆனா இந்த வாரம் வாங்கல அவங்க. அவர் வாங்க மாட்டாங்க. இப்ப 4வது நாள் ஆகி போச்சு. நீ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்காது, மதிய வரைக்கும் தான் சந்தை இருக்கு. என்ன பண்ண போறீங்க? அப்புறம் ஓட்டிட்டு போய் மேய்க்க வேண்டியதான். திருப்பி மேய்க்கிறதுக்கு தான் கொண்டு போய் ஆகணும். வேற வழி இல்ல. சரி, ரைட்டு. இன்னைக்காவது கொஞ்சம் வியாபாரம் நல்லா நடக்கட்டும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி.